Hi students, welcome to Maths with Tilaga. First நம்ம 10th Mathsல first chapter கணங்கள்ல பயிற்சி 1.1 பார்க்க போறோம். முதல் கணக்கு பார்த்தோம்னா பின் வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross A ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். A cross B, A cross A, B cross A. இதுல மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து A is equal to இது கணங்கள் பிராக்கெட் செட் ஆஃப் 2, -2 and 3 3 கொடுத்திருக்காங்க மற்றும் b equal to செட் 1, -4 இந்த மாதிரி 2 கொடுத்திருக்காங்க. இப்ப a cross b, a cross a, b cross a இது மூணையும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் a cross b. a cross b is equal to பிராக்கெட் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் a வை எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3 இந்த கிராஸ் அப்படியே எழுதணும். எழுதிட்டு திரும்ப b எழுதணும். b வந்து 1, -4. இப்ப இது எல்லாத்தையுமே புள்ளிகளா ஜோடி ஜோடியா எழுதணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுத்துக்கணும். இங்க b ல இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பு செகண்ட் உறுப்போட அதை அப்படியே ஜோடி ஜோடியா எழுதணும். 2, 1 ஃபர்ஸ்ட் 2, 1 அடுத்து 2, -4. இப்ப இங்க எலமெண்ட் உறுப்பு முடிஞ்சு போச்சு. அடுத்து -2, 1 -2, -4 அடுத்து 3, 1 3, -4. இப்ப a cross b இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது கரெக்டான்னு பாக்குறது ஏல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணா 1, 2, 3. b ல வந்து 1, 2 அப்ப 3 2s are 6. இங்க 6 ஜோடியா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இதே சரி பண்ணிக்க. அடுத்து b a cross a கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் ஒன் a cross a is equal to first a cross a னா 2 டைம் a எழுதணும். ஃபர்ஸ்ட் 2, -2, 3 எழுதிட்டு அந்த கிராஸ் போட்டு திரும்ப ஏவே எழுதணும். 2, -2, 3 இப்ப மேல எழுதின மாதிரியே ஜோடி ஜோடியா எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 வச்சு இது மூணையுமே எழுதணும். பிராக்கெட் போட்டுட்டு 2, 2 2, -2 2, 3 எழுதி முடிச்சுட்டு அடுத்து அவ்வளவுதான். செகண்ட் -2 எடுத்துக்கணும். அதை எடுத்து இதே மாதிரி திரும்ப எழுதணும். -2, 2 -2, -2 இந்த 3 அடுத்து 3 வச்சு இது மூணையும் எழுதணும். 3, 2 3, -2 3, 3 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் b cross a. b cross a கண்டுபிடிக்க போறோம். இப்ப முதல்ல b என்ன இருக்கோ b முதல்ல எழுதணும். 1, -4 இன்ட்டு a என்ன எழுதுவோம் அது எழுதணும். 2, -2, 3 1, 2 1, -2 1, 3 அடுத்து அவ்வளவுதான் உறுப்பு இல்லை. அடுத்து அதுக்கப்புறம் -4 வச்சு எழுதணும். -4, 2 -4, -2 -4, 3 இப்ப கேட்ட மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a cross b, a cross a, b cross a. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a is equal to b is equal to p, q அப்படின்னு செட்டுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டு கொடுத்துட்டதுனால ஏவும் b, q தான், b-வும் p, q தான். இப்ப நம்ம அந்த மூணையும் கண்டுபிடிக்கணும். a cross b, a cross a, b cross a இந்த மூணையும் வரிசையா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a cross b. a cross b அப்போ முதல்ல ஏயும் பியும் இதுல ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்ப b, q கிராஸ் திரும்ப p,
Q. இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா புள்ளி புள்ளியா எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் P வச்சு இந்த Bல இருக்க இது ரெண்டையும் எலமெண்ட்டையும் சேர்த்து ஜோடியா எழுதணும். B, P, P. அடுத்து P, Q. இதுக்கப்புறம் எலமெண்ட் இல்ல, திரும்ப இங்க ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு வந்துடும். Q, Q, P, Q, Q. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A கிராஸ் A. A கிராஸ் A சேம் இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஏக்கும் நமக்கு பிக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ PQ, PQன்னே கொடுத்துருக்காங்க. A கிராஸ் A கண்டுபிடிச்சோம்னா இதுதான் A, இதுதான் A அப்படிங்கும்போது சேம் இதே ஆன்சர் தான் வரும். இதே ஆன்சரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். P, 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 Q, Q, P, Q, Q. Bracket close. Next B cross A. சேம் இதே தான் வரப்போகுது. B வந்து P, Q cross A வந்து இதே தான் வரப்போகுது. அப்ப அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சொல்லி பார்த்துக்கிட்டு கூட எழுதிக்கோங்க. P, 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 Q, Q, P, Q, Q. இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா செட் P, Q எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அடுத்து A வந்து M, N அப்படின்னு கொடுத்திருக்காங்க. B வந்து எம்டி செட்னு சொல்லுவாங்க, அல்லது இது பேரு நல் செட்னு சொல்லுவாங்க. இதுல எதுவுமே இந்த செட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். A கிராஸ் B கண்டுபிடிப்போமா? A கிராஸ் B வந்து M, N கிராஸ் இந்த மாதிரி எம்டி செட் போட்டாலும் சரி, இல்ல இதை எழுதினாலும் சரி, எப்படி வேணா எழுதிக்கலாம். இப்ப A கிராஸ் B போட்டோம்னா எம்டி செட்டோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே தான் கிடைக்கும். அப்ப A கிராஸ் Bங்கிறது நமக்கு என்னதுன்னா எம்டி செட்டு தான். எம்மோட இது பண்ணோம்னாலும் எம்டி செட்டு தான் கிடைக்கும். என்னோட இது பண்ணனாலும் எம்டி செட்டு தான் கிடைக்கும். அடுத்து B கிராஸ் A. B வந்து நமக்கு எம்டி செட் கிராஸ் A வந்து M, N. அகைன் இதோட கிராஸ் பண்ணணும்னாலும் நமக்கு இதுதான் கிடைக்கும். எம்டி செட்டு தான் கிடைக்கும். அடுத்து A கிராஸ் A. A 2 டைம் எழுதணும். 2 தவணை எழுதணும். M, N அந்த இடையில போட்டிருக்க அந்த கிராஸ் திரும்ப M, N. இப்ப ஜோடி ஜோடியா நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் M, M. அடுத்து திரும்ப M, N. இதுக்கு மேல Bல உறுப்பு இல்லை. திரும்ப நம்ம இங்க வந்து ரெண்டாவதா இருக்க உறுப்பு எடுத்துக்கணும். N, M. N, N. இதுக்கு மேல இல்ல. க்ளோஸ் பண்ணிடணும். சரி, இங்க Bன்னு சொல்லிட்டு இது ஏவே.